அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் சூரிய மின் நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள கூறுகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றி விவாதிக்கப் போகிறோம். குறிக்கோள்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்று சொன்னால், 1. சூரிய மின் நிலையத்தின் விவரங்களை பார்வையிட்டு விளக்கலாம். 2. சோலார் ஆலைகளில் பயன்படுத்தப்படும் கூறுகளை கண்டறிந்து அடையாளம் கண்டு அவற்றின் செயல்பாடுகளை எழுதலாம். 3. சூரிய மின் நிலையத்தின் ஸ்கீமேட்டிக் வரைபடத்தை தயாரித்து வரையலாம். குறிப்பு: பயிற்சியாளர்கள் அருகிலுள்ள சூரிய மின் நிலையத்திற்கு சென்று மின் நிலையத்தின் பல்வேறு உபகரணங்களை பார்வையிடலாம் மற்றும் ஆலை பொறியாளரிடமிருந்து ஒவ்வொரு உபகரணங்களின் செயல்பாடுகளையும் அறிந்து கொள்ளலாம். பவர் ஸ்டேஷனுக்குள் நுழைவதற்கு முன் பயிற்சியாளர்கள் ஆலை பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு விதிகள் மற்றும் விதிமுறைகள், தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அணிதல், மின் கம்பிகள் அல்லது சோலார் பேனல்களை தொடாமல் இருப்பது போன்ற எச்சரிக்கைகளை அறிந்திருக்க வேண்டும். முதலில் சூரிய ஆற்றல் பற்றி விவாதிப்போம். முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களில் ஒன்று சூரியன். சூரிய ஒளி மற்றும் வெப்பம் கைப்பற்றப்பட்டு பல்வகையான ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. சூரிய ஆற்றல் என்பது சூரிய ஒளியை மின் ஆற்றலாக மாற்றும் ஒரு நுட்பமாகும். இது சோலார் பேனல்கள் எனப்படும் ஒளி மின் அழுத்த PV செல்கள் மூலம். போட்டோவோல்டிக் செல் என்றால் என்ன? ஒரு போட்டோவோல்டிக் செல் பொதுவாக சோலார் செல் என்று அழைக்கப்படுகிறது. இது சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் ஒரு நான் மெக்கானிக்கல் சாதனமாகும். சிலிக்கான் என்பது சோலார் பேனல்களில் பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான செமிகண்டக்டர் ஆகும். இது இன்று விற்கப்படும் மாடியூல்களில் தோராயமாக 95% ஆகும். ஒரு போட்டோவோல்டிக் செல்லில் ஒரு செமிகண்டக்டர் பொருள் சூரியனால் வெளியிடப்படும் போட்டான்களை பிடிக்கவும் அவற்றை எலக்ட்ரான் ஓட்டமாக மாற்றவும் பயன்படுத்தப்படுகின்றது. போட்டான்கள் எனப்படும் அடிப்படை துகள்கள் சூரிய கதிர்வீச்சை சுமந்து செல்லும் போது 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றன. போட்டான்கள் PN ஜங்ஷனில் ஒரு செமிகண்டக்டர் பொருளை தாக்கும்போது ஜங்ஷன் பிரேக் டவுன் மற்றும் எலக்ட்ரான்கள் வெளியே வர தொடங்குகின்றன. பின்னர் சுமைக்கு சோலார் பேனலில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் சக்தியின் அளவு சூரிய மின்கலத்தின் மீது விழும் சூரிய ஒளியின் அளவை பொறுத்ததாகும். படி 1. சோலார் பிளான்ட்டை பார்வையிட்டு பிளான்ட்டின் விவரங்களை கவனியுங்கள். 1. பிளான்ட்டின் திறன் 648 மெகாவாட். 2. அவுட்புட் வோல்டேஜ் 400 கிலோவாட். 3. அனுமதிக்கப்பட்ட அதிக லோட் சர்க்கியூட் 1500 ஆம்பியர்ஸ். படி 2. இந்த சோலார் ஆலையில் பயன்படுத்தப்படும் பாகங்களை கண்டுபிடித்து அடையாளம் காணவும். மொத்த சோலார் பேனல் பகுதி 2500 ஏக்கர்கள். பேனல்களை மவுண்ட் செய்வதற்கான முறை: சிறந்த சோலார் பேனல் செயல்திறன் நேரடி சூரிய ஒளியின் கீழ் நிகழ்கிறது. அது நடக்க தெற்கு நோக்கிய கோணத்தில் மாடியூல்கள் அமைந்திருக்கின்றன. தரையில் பொருத்தப்பட்ட சூரிய மின் நிலையங்கள் கூரை சூரிய அமைப்புகளைப் போலவே செயல்படுகின்றன. சூரிய ஒளியை உறிஞ்சி எலக்ட்ரிக் சார்ஜை உருவாக்குவதும் கடத்தும் கம்பிகள் மூலம் அதை இன்வெர்ட்டருக்கு மாற்றுவதும் இதில் அடங்கும். தரையில் பொருத்தப்பட்ட பேனல்களில் சூரிய ஒளி எக்ஸ்போஷரை அதிகரிக்க சாய்ந்த கோணம் மற்றும் ஓரியன்டேஷனுடன் அமைப்பு கவனமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. கண்ட்ரோலர் சர்க்கியூட்ஸ்: பேனலில் உள்ள சிலிக்கான் மற்றும் கண்டக்டர் சூரிய ஒளியை டிசியாக மாற்றுகிறது. இது இன்வெர்ட்டரில் பாய்கிறது. மின் தேவைகள் ஏசியில் இருப்பதால் இன்வெர்ட்டர் டிசியை ஏசியாக இது மாற்றுகிறது. ஒரு மாடியூலை நேரடியாக பேட்டரியுடன் இணைக்க முடியாது. எனவே சார்ஜ் கண்ட்ரோலர் மற்றும் ஆன் சார்ஜ் ரெகுலேட்டர் இடையில் பயன்படுத்தப்படுகின்றது. இயங்குவதற்கு மாடியூல், பேட்டரி மற்றும் இன்வெர்ட்டர் தேவை. ஏசி உபகரணங்கள். எனவே மாடியூல் தவிர முழு அமைப்பும் சிஸ்டத்தை பேலன்ஸ் செய்வதற்காக அறியப்படுகின்றது. MPPT கண்ட்ரோலர் முக்கிய கூறுகளில் ஒன்றாகும். அதிகபட்ச பவர் ஆபரேட்டிங் பாயிண்ட் ஆனது காலநிலையை சார்ந்து இருக்கின்றது. இதனால் இது குறுகிய கண்ட்ரோலர் சோலார் பேனல்களை அதிக ஆற்றல் திறன் விகிதத்தில் வேலை செய்ய வைக்கும். பேட்டரி அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. சோலார் பேனல்களால் உற்பத்தி செய்யப்படும் அதிகப்படியான மின்சாரத்தை சேமிக்க சோலார் சிஸ்டத்தில் பயன்படுத்தப்படும் பேட்டரி சோலார் பேனல்களை நேரடியாக லோடுடன் இணைக்க முடியும். ஆனால் சூரிய ஒளி நிலையானதாக இருக்காது. பகலில் அதிகமாகவும் இரவில் குறைவாகவும் இருக்கலாம். எனவே பகலில் உற்பத்தி செய்யப்படும் அதிக சக்தி பேட்டரிகளில் சேமிக்கப்பட்டு இரவில் பயன்படுத்தப்படலாம். உங்கள் சோலார் பேனல்கள் போதுமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யாத நேரங்களிலும், இரவுகள், மேகமூட்டமான பகல்களிலும் மற்றும் மின்வெட்டு நேரங்களிலும் நீங்கள் சேமிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தலாம்.
சோலார் பேனல் நிறுவனங்கள் லித்தியம் அயன் பேட்டரிகளை விரும்புகின்றன, ஏனெனில் அவை அதிக ஆற்றலை சேமிக்கும். மற்ற பேட்டரிகளை விட அந்த ஆற்றலை நீண்ட நேரம் வைத்திருக்கும் மற்றும் அதிக டிஸ்சார்ஜ் டெப்த்தை கொண்டிருக்கும். DC-AC இன்வெர்ட்டர் திறன். சோலார் பேனல்கள் டிசியை உருவாக்குகின்றன, அதே சமயம் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் எப்போதும் ஏசி மின்சாரத்தை உபயோகப்படுத்துகின்றன. இதனால் இன்வெர்ட்டர்கள் சூரிய சக்தியை வாடிக்கையாளர்களால் பயன்படுத்தக்கூடிய வடிவமாக மாற்றுகின்றன. இன்வெர்ட்டர்களில் 2 முக்கிய வகைகள் உள்ளன: ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்கள் மற்றும் மைக்ரோ இன்வெர்ட்டர்கள். ஒரு பெரிய அளவிலான யூட்டிலிட்டி பிளான்ட் அல்லது நடுத்தர அளவிலான சமூக சூரிய திட்டத்தில் ஒவ்வொரு சோலார் பேனலும் ஒரு மைய இன்வெர்ட்டருடன் இணைக்கப்படலாம். ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்கள் பேனல்களின் தொகுப்பை ஒரு இன்வெர்ட்டருடன் இணைக்கின்றன. அந்த இன்வெர்ட்டர் முழு ஸ்ட்ரிங் மூலம் உற்பத்தி செய்யப்படும் சக்தியை ஏசியாக மாற்றுகிறது. செலவு குறைந்ததாக இருந்தாலும் இந்த அமைப்பானது ஷேடிங் போன்ற சிக்கல்களை ஏதேனும் தனிப்பட்ட பேனல் சந்தித்தால் ஸ்ட்ரிங்கில் மின் உற்பத்தியை குறைக்கிறது. மைக்ரோ இன்வெர்ட்டர்கள் ஒவ்வொரு பேனலிலும் வைக்கப்பட்டுள்ள சிறிய இன்வெர்ட்டர்கள். மைக்ரோ இன்வெர்ட்டர்கள் மூலம் ஷேடிங் அல்லது பேனலுக்கு சேதம் ஏற்படுவது மற்றவற்றிலிருந்து பெறக்கூடிய சக்தியை பாதிக்காது. ஆனால் மைக்ரோ இன்வெர்ட்டர்கள் அதிக விலை கொண்டதாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் டு கிரிட் கனெக்ஷன்ஸ். கிரிட் பவர் ஏசி வடிவில் உள்ளது. மேலும் மின் கிரிட்டுக்கு மின்சாரம் வழங்க வேண்டுமானால் சூரிய மின் நிலையங்கள் அவுட்புட் கிரிட்டின் சக்தியைப் போலவே இருக்க வேண்டும். இந்த அமைப்பில் மிக முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி மற்றும் வோல்டேஜ். கிரிட்டின் ஃப்ரீக்வன்சி மற்றும் வோல்டேஜுடன் பொருத்த வேண்டும். மேலும் மின் தரமானது கிரிட்டின் தரநிலையை பராமரிக்கின்றது. படி 3. விநியோகத்திற்கான ஆலையின் தினசரி சராசரி மின் உற்பத்தியை குறிப்பிடவும். படி 4. சோலார் பேனல்களின் குறிப்பு, விவரக்குறிப்பு, தயாரிப்பு, மின் அழுத்த மதிப்பீடுகள் போன்றவை. வோல்டேஜ் ஆஃப் ஈச் சோலார் பேனல் 100 watts. அவுட்புட் வோல்டேஜ் 12 volt DC. அதிகபட்ச அவுட்புட் கரண்ட் 9 amperes DC. அதிகபட்ச ஆபரேட்டிங் டெம்பரேச்சர் 180 degree Fahrenheit. டைப் பாலிகிறிஸ்டலைன். மேக். படி 5. கண்காணிப்பு அமைப்பு முறை அதிகபட்ச அவுட்புட்டிற்கு வழங்கப்படுவதை குறிப்பிடுங்கள். படி 6. இயற்கை சீற்றங்களில் இருந்து செல்களை பாதுகாப்பதை கவனியுங்கள். படி 7. நிறுவப்பட்ட செல்கள் தரை மட்டத்தில் அல்லது உயரத்தில் இருப்பதை கவனியுங்கள். படி 8. வழிகாட்டுதலின்படி சூரிய மின் நிலையத்தின் ஸ்கீமேட்டிக் வரைபடத்தை வரையவும். ரீகேப். இதுவரை சோலார் பிளான்ட்டுகளில் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை எவ்வாறு கண்டறிந்து அடையாளம் காண்பது, அதேபோல சூரிய மின் நிலையத்தின் ஸ்கீமேட்டிக் வரைபடத்தை எவ்வாறு தயாரிப்பது மற்றும் வரைவது என்பது பற்றி நாம் விவாதித்தோம். நன்றி. இந்த நாள் உங்களுக்கு இனியதாகட்டும்.